ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். உலக இரட்சகரும் உன்னத மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. விவிலியம் விஞ்ஞானமும் என்ற தலைப்பின் கீழ் பரிசுத்த வேதாமத்தை ஆராய்ந்து வருகிறோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல ஆசிக்கிறேன். அது என்ன செய்தி? அதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, என்னுடைய காணொலியை பார்க்கிற ஒவ்வொரு மக்களையும் கூட நீர் ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே, அவருடைய சகல தேவைகளையும் சந்தித்தருளும். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய ராஜ்யத்திற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதியும். கர்த்தர் தாமே அவர்களை சாத்தானுடைய கரத்திலிருந்து மீட்டெடுத்து பரிசுத்தாவினால நிரப்பி அந்த பரலோகத்திற்கு வரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, ஆமென். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த கதை. அதாவது ஒரு வழிப்போக்கன் நடந்து போகும் பொழுது ஒரு பூசணிக்காய் கொடியை பார்க்கிறான். அந்த கொடியில பூசணிக்காய் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அவன் யோசிக்கிறான், கடவுள் என்ன இந்த கொடியில இந்த மெலிதாக ஓடக்கூடிய இந்த கொடியில இந்த பெரிதான பூசணிக்காய் வைத்திருக்கிறாரு. அவருக்கு என்ன ஞானம் இருக்கிறது? கடவுள் ஒரு முட்டாளா என்று அவன் யோசித்து கொண்டு போகிறான். அப்படியே போய்கொண்டிருந்த பொழுது அது மதியான வேலையானபடினாலே ஒரு ஆலமரத்தின் கீழே போய் உட்கார்ந்து கொள்கிறான். அங்கே மேலே பார்த்தால் அங்கே ஆலமரத்து பழங்கள், சிறு சிறு பழங்கள். சரி, கொஞ்சம் படுக்கலாம் என்று படுத்து யோசிக்கிறான். இவ்வளவு பெரிய மரத்துல சிறு சிறு பழங்கள் வைத்திருக்கிறாரு கடவுள். அவருக்கு என்ன இந்த இவ்வளவு பெரிய மரம் எவ்வளவு பெரிய பழங்களை தாங்கக்கூடும் என்று யோசித்து அப்படியே கண்ணு அயர்ந்த பொழுது ஒரு சிறு பழம் அவனுடைய நெத்தியில வந்து விழுந்ததுடன் அப்படியே அலறி போய் துடித்து, ஐயோ ஏதோ நெற்றியிலே விழுந்து விட்டது என்று அவன் என்ன செய்கிறான்? பதற்றப்பட்டு உட்கார்ந்து கொள்ளுகிறான். அப்பொழுது தான் அவனுக்கு யோசனை வருகிறது, கடவுள் உண்மையிலேயே ஞானமானவர், அவர் பெரிய ஞானி. ஆகவே தான் இந்த மரத்தின் கீழே நான் படுப்பதற்கு வசதியாக வைத்திருக்கிறார். மாத்திரமல்ல, ஒருவேளை பூசணிக்காய் போன்று இருந்து என் தலையில விழுந்திருந்தால் நான் இப்பொழுது என்ன செய்திருப்பேன்? செத்து போயிருப்பேன் என்று யோசித்து கொண்டான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அண்ட சராசத்தை படைத்த ஆண்டவர் என்றைக்குமே பெரிய ஞானி. அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த பூலோகத்திலே அநேகர் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவரை குறித்து அறியாத மக்களாக வாழ்கிறார்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அநேகருக்கு சொல்லுங்கள், அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் மேன்மேலுமாக. இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இங்கே மத்தேயின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலும் 7வது வசனத்திலும் என்ன வாசிக்கிறோம்? யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னார். இந்த ஒரு வார்த்தை, இந்த 2 வசனங்களில ஒரு முக்கியமான வார்த்தை யுத்தம். இன்றைக்கு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் யுத்தம், இஸ்ரவேலுக்கும் ஈரானுக்கும் யுத்தம். உங்களுக்கு என்ன வருகிறது மனதுல? இங்கே எல்லா பக்கமும் பொருளாதார சீரழிவை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். மக்களுடைய மனது மிகவும் பதட்டத்தில் இருக்கிறது. ஆனால் இங்க என்ன பார்க்கிறோம்? யுத்தங்களை பார்க்கிறோம். ஆனால் இங்க என்ன வாசிக்கிறோம்? பரிசுத்த வேதாகமத்துல யுத்தங்களையும் குறித்து வாசிக்கும் பொழுது இது எந்த தீர்க்க தரிசனம்? பரிசுத்த வேதாகமத்திலே 4 விதமான தீர்க்க தரிசனங்கள். ஒற்றை தீர்க்க தரிசனம், இரட்டை தீர்க்க தரிசனம், தொடர் தீர்க்க தரிசனம், கணித தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனத்தை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது இது தொடர் தீர்க்க தரிசனம்.
அப்படி என்றால் ஆண்டவர் வருகிற வரைக்கும் இந்த தீர்க்க தரிசனம் போய்கொண்டே இருக்குமா? அதாவது நான் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த தீர்க்க தரிசனம், இந்த தொடர் தீர்க்க தரிசனத்திற்கும் என்ன இருக்கிறது? ஒரு முடிவு இருக்கத்தான் செய்கிறது. அதாவது நீங்கள் இந்த உலக சரித்திரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, பூமியின் படைப்பிலிருந்து 20வது நூற்றாண்டு வரைக்கும் உலக போர் என்று ஒன்று வந்ததே கிடையாது. பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறது? கடைசி காலங்களில் கொடிய காலங்கள் என்ன செய்யும்? வரும். மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரன் என்று அந்த வசனங்கள் மனிதனுடைய குணங்களை பார்க்கிறோம். இன்றைக்கு யுத்தங்களுக்கு காரணம் என்ன? மனிதனுடைய குணங்கள் தான். அதற்காகத்தான் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தங்கள் இப்படியே போய்கொண்டிருக்குமா என்றால் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். இன்றைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த யுத்தங்களை குறித்து பார்க்கும் பொழுது, எசேக்கியேலின் புஸ்தகம் 36வது அதிகாரத்திலிருந்து 38வது அதிகாரம் வரைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, அந்த எசேக்கியேலின் புஸ்தகம் 37, 38 அதை நீங்கள் வாசிக்கும் பொழுது அது நிபந்தனைக்குட்பட்ட தீர்க்க தரிசனம். அதாவது இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய கற்பனையை கை கொள்வார்கள் என்றால் அவர்கள் நினைத்தபடி அந்த பெரிய ஆலயங்கள் கட்டப்பட்டு எல்லாமே புதுப்பிக்கப்படும். ஆனால் நீங்கள் இஸ்ரவேல் மக்களை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன பார்க்கிறீர்கள்? அவர்கள் ஆண்டவருடைய கற்பனையை கீழ்ப்படியவில்லை. அவர்கள் ஆண்டவருடைய கற்பனையை கீழ்ப்படியாதனால அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். ஆகவே இன்னும் அநேகர் என்ன சொல்லுகிறார்கள்? 38ஆம் அதிகாரத்திலே ரோஷ் என்ற வார்த்தை வருகிறது, மேஷோக் என்ற வார்த்தை வருகிறது. ஆகவே ரோஷ் என்றால் ரஷ்யா, மேஷோக் என்றால் மாஸ்கோ என்று சொல்லுகிறார். அதெல்லாம் கிடையாது. அதாவது தீர்க்க தரிசனத்தை குறித்து வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? எந்த தீர்க்க தரிசனம் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது. மறைமுகமாகத்தான் தீர்க்க தரிசனங்கள் என்ன செய்யப்படும்? எழுதப்படும். ஆகவே இங்கு 38ஆம் அதிகாரத்திலே ரஷ்யாவுக்கும் எதற்குமே என்ன கிடையாது? சம்பந்தமே கிடையாது. அப்படி என்றால் இஸ்ரவேலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். அநேகர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரவேலை பார்த்து அவர்கள் சொல்லக்கூடிய காரியம் என்ன? இஸ்ரவேல் நாடு 1948ஆம் வருடம் என்ன செய்து விட்டது? உருவாகி விட்டது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, பிரான்ஸ் தேசமும் இங்கிலாந்து தேசமும் ஏறத்தாழ 27 நாடுகளுக்கு அந்த காலகட்டத்தில் சுதந்திரம் கொடுத்திருக்கிறது, இன்க்ளூடிங் இந்தியா. அப்படி என்றால் என்ன? அங்க இருக்கக்கூடிய அரேபிய தேசங்களுக்கும் இன்னும் ஆசிய தேசங்களுக்கும் பிரெஞ்சு நாடும் இங்கிலாந்து நாடும் சுதந்திரம் வழங்கினர். அப்படி வந்ததுதான் இஸ்ரவேல் தேசம். அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் ரட்சிப்பு. அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன? பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வசனம் தவறாகும் என்றால் முழு வேதாகமும் தவறாகிவிடும். பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து நாமம் அல்லாமல் வேறொரு நாமத்தினால ரட்சிப்பு இல்லை. ரோமர் 9, 10, 11 நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் இஸ்ரவேலர் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் அவருக்கு ஆசை, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. ஆனால் அவர்கள் உள்ளத்திலே விருத்த சேதனம் செய்யப்படவில்லையே. காட்டுத்தீ மரங்களாகிய நாம் அந்த மரத்தோடு என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஒட்டப்பட்டு வளர்கிறோம். அப்படி என்றால் என்ன? அவர்களுடைய சத்தியத்தை புறஜாதிகளாகிய நாம் ஏற்றுக்கொண்டு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக மாறி இருக்கிறோம். ஆகவே அதுதான் கருத்து. அப்படி என்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த தேசத்திற்கு என்ன? அது எல்லா தேசத்தை போலவும் காணப்படுகிறது. உலகமும் எல்லா தேசங்களை போல காணப்படுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரே வழி இயேசு கிறிஸ்துவே. அவர் மூலமாகத்தான் ரட்சிப்பு. அதை நாம் என்ன செய்யக்கூடாது? மறந்து போகக்கூடாது. ஆகவே இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த யுத்தம் ஒரு தொடர் தீர்க்க தரிசனத்திலே போய்கொண்டிருக்கிறது. இந்த தொடர் தீர்க்க தரிசனம் முடியும் என்றால், அப்படி என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமா இருக்கும் என்றால் என்ன நடக்கும்?
நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் முத்திரை போடக்கூடிய காலம். இவைகளுக்கு பின்பு நான் 4 திசையிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்து கொண்டேன். அப்படி என்றால் என்ன? இந்த காலத்திலே வாழக்கூடிய மக்கள் அதாவது ஆண்டருடைய முத்திரை என்ன செய்கிறார்கள்? பெற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டருடைய முத்திரை என்ன? முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் ஓய்வு நாளின் முத்திரை. காரணம் என்ன? அந்த ஓய்வு நாள் அந்த 4வது கற்பனையில் தான் அந்த முத்திரையே இருக்கிறது. ஏனென்றால் வேறு எந்த இடத்துல நீங்கள் என்ன செய்ய முடியாது, அந்த அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை பார்க்க முடியாது. அந்த முத்திரையை நாம் என்ன செய்ய வேண்டும்? தரித்து கொள்ள வேண்டும். அப்படி முத்திரை தரித்து அந்த முத்திரை தரித்து முடிந்ததற்கு அப்புறம் அதற்குரிய எண்ணம் உங்களுக்கு தெரியும். முக்கியமாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முத்திரை. அது மாத்திரம் அல்லாமல் 1,44,000 மக்கள் என்ன செய்யப்படுவார்கள்? தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அவர்கள் தேர்ந்தெடுத்து முடியக்கூடிய அந்த சமயத்துல இந்த யுத்தங்கள் செய்திகளும் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அர்மகதான் யுத்தம் என்ன செய்யும்? அதுதான் ஒரு முடிவான ஒரு யுத்தமாக காணப்படும். அந்த 6வது வாதை ஆகிய அந்த அர்மகதான் யுத்தத்திலே வரக்கூடிய 6வது வாதைத்தான் முதல் வாதை. அந்த யுத்தங்கள் முடியக்கூடிய ஒரு வாதை. அப்படி வரும்பொழுது தான் என்ன நடக்கும்? இந்த 3வது உலக யுத்தம் நடக்கும். அந்த 3வது உலக யுத்தம் ஆரம்பித்து 3 மணி நேரத்திலே கூட என்ன செய்ய முடியலாம். அது என்றைக்கு வருகிறது, எப்பொழுது வருகிறது என்று நமக்கு தெரியாது. அதற்கு இன்னும் எவ்வளவு காலம் இருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. ஆனால் இந்த தொடர்ந்து தீர்க்க தரிசனம் ஒரு காலத்துல என்ன செய்ய முடியும். அது எப்பொழுது முடியும்? இயேசு கிறிஸ்து 2வது வருகையாக வரும்பொழுது முடியும். அப்பொழுது என்ன செய்வோம்? பரிசுத்தவான்களாகிய நாம் அனைவரும் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த 7வது வாதையோடு இந்த பூலோகம் என்ன செய்யப்படும்? அழிக்கப்படும். அப்படி என்றால் இன்றைக்கு நமக்கு வரக்கூடிய ஒரு செய்தி என்ன? எனக்கு ஆரம்பத்திலிருந்து பிடித்த ஒரு வசனம் ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம், உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இன்றைக்கு பொருளாதார சீரழிவு எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பொருளாதார சீரழிவுகள் இருந்தாலும் கூட அங்கே கடவுளுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யப்படும்? அப்பமும் தண்ணீரும் கொடுக்கப்படும். இந்த அர்மகதான் யுத்தம் வரக்கூடிய அந்த காலத்துல அந்த நாட்களில் தான் மலைகளுக்கும் குன்றுகளுக்கும் ஓடி போய் என்ன செய்ய வேண்டும்? ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன? இந்த நியூக்ளியர் வார் வரும் பொழுது என்ன ஆகும்? எல்லா மக்களுக்கும் என்ன செய்யும்? அந்த கேன்சர் வந்துவிடும். அப்படியே அந்த 2வது வாதை 3வது வாதை என்று அந்த 7 வாதைகள் என்ன செய்யப்படும்? நடத்தப்படும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யப்படுவார்கள்? பாதுகாக்கப்படுவார்கள். அது மாத்திரமல்லாமல் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அந்த 1 வருடம் தான், அந்த 1 வருடத்துல ஆண்டவர் அவர்களை பாதுகாப்பார். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது எல்லோரும் பரமேறி போவார்கள். ஆகவே இந்த யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிற நீங்கள் என்ன செய்யுங்கள்? உங்கள் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். நம் தேவனை நாம் சந்திக்க ஆயத்தப்படுவோம். கர்த்தர் வருகைக்குரிய நாள் சமீபமாயிருக்கிறது என்பதை இந்த யுத்தங்களின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். நீங்கள் இப்பேற்பட்ட ஒரு முக்கியமான செய்திகளை கேட்கும் பொழுது உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் என்றால் நீங்கள் தயவு செய்து கேள்விகளை அனுப்புங்கள். அதற்கு நான் பதில் அனுப்புகிறேன். ஆகவே நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நெஞ்சே நீ கலங்காதே, சீயோன் மலையின் இரட்சகனை மறவாதே. நான் என் செய்வேன் என்று நெஞ்சே நீ கலங்காதே. வஞ்சர் பாகை செய்தாலும்
கலங்காதே. சீயோன் மலையின் ரட்சகனை மறவாதே. வீணை மேல் வீணை வந்தாலும் பெண்ஜாதி பிள்ளை மித்துரு சத்ருவானாலும் மனையோடு கொள்ளை போனாலும் வானோ இடிந்து வீழ்ந்தாலும் நெஞ்சே நீ கலங்காதே. சீயோன் மலையின் ரட்சகனை மறவாதே. நான் என் செய்வன் என்று நெஞ்சே நீ கலங்காதே.